ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சப்பி சகானா சேனல். இன்றைக்கி நீங்கள் சப்பி சகானா சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ராமேஸ்வரம் போன விலாகை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த விலாகு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் போயிட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டே போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு மேலே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த வியூஸ் எடுத்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து, அதாவது அந்த ஹோட்டல்ஸ்லேருந்து ரொம்ப பக்கம் கோயில், மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸில் பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, பெர் பர்சனுக்கு வந்துட்டு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஹோட்டலில். லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ ஒரு டைம் போனப்போ அங்கே தான் ஸ்டே பண்ணோம். இந்த டைம் வந்துட்டு நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு நாங்கள் பீச் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்பாவும் பொண்ணும் வந்துட்டு நல்லா ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் மார்னிங் வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன பிளேஸ் வந்துட்டு பாம்பன் பாலம் தான். அங்கே வந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் கேப் வந்து புக் பண்ணிட்டோம். அதாவது வெளியில் அங்கே வந்துட்டு தயவு செஞ்சு ஆட்டோ யாரும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஆட்டோ எடுத்தால் பெர் கிலோ 3 கிலோமீட்டர்ஸ்க்கே வந்துட்டு 400 ருபீஸ் கேட்குறாங்க அங்கே. இது கேபில் வந்துட்டு 15 பிளேஸ் வந்துட்டு சுற்றி காமிப்பாங்க. மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறாங்க. 2200 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஹோட்டலில் சொல்லி வந்துட்டு அங்கே அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த கேபை. நாங்கள் மார்னிங் 9க்கு கிளம்பி ஈவினிங் வர்றதுக்கே நாங்கள் 4:30 ஆயிடுச்சு. பட் ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக எல்லா பிளேஸையும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி நல்லாவே வந்துட்டு காமிச்சாங்க. ஆட்டோன்னு வச்சுக்கோங்க, டிலே ஆச்சுன்னா அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. அதனால் கேப் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு பாம்பன் பாலத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு போல் 6 மந்த்தாகவே. ட்ரெயின் எதுவும் அங்கே போகிறதில்லன்னு சொன்னாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் அங்கே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கிறது. எல்லாம் வந்து மண்டபத்தோடையே வந்துட்டு ட்ரெயின்லாம் வந்துட்டு நின்றுது. அதாவது இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்டு கிடையாது போல். ஏன்னா அந்த பாலம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் விடுவோன்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு நடராஜர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு சாமி வந்துட்டு சிவன் தான், நடராஜர் கோயில். இங்கே வந்துட்டு உள்ளே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மற்ற கோயிலில் வந்துட்டு தே நாட் அலோ டு டேக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன்சைட் த கோயில். அதனால் இங்கே அந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபோட்டோஸ் கூட சைடில் பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் போன கோயில் வந்துட்டு லக்ஷ்மணன் தீர்த்தம். அதாவது லக்ஷ்மணன் கோயில் கிடையாது, அது வந்து அங்கே இருக்குது லக்ஷ்மணனோட தீர்த்தம் போல். அந்த கோயில் பார்த்திங்கனாலே தெரியுது அங்கே ஒரு கோயில். அந்த கோயிலில் வந்துட்டு உள்ள சாமி வந்து லக்ஷ்மணன் கிடையாது, உள்ளே இருக்கிறது வந்துட்டு சிவன் இருக்கார். அதாவது கோயில் வந்துட்டு லக்ஷ்மணன் கோயில் கிடையாது, சாமி வந்து சிவன் இருக்கார். அங்கே ஒரு தீர்த்தம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த தீர்த்தம் வந்துட்டு லக்ஷ்மணன் தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன்காண்டி சொல்கிறாங்கன்னா, லக்ஷ்மணன் வந்துட்டு இதுதான் வந்து லக்ஷ்மணன் தீர்த்தம் போல். அந்த ரீசன் வந்துட்டு லக்ஷ்மணன் வந்துட்டு இங்கே வந்து தன்னோட பாவங்களை போக்கிக்கிறக்காண்டி அவர் இந்த இடத்துல வந்து குளிச்சாராம். அந்த தீர்த்தத்தை அவரே உருவாக்குனார். அதாவது அவங்க இது இல்லை, அதை வந்து உருவாக்கி அவர் அந்த பாவங்களை போக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் போன கோயில் வந்துட்டு ராமர் பாதம் போனோம். அங்கே ராமர் பாதம் கோயிலில் வந்துட்டு ராமர் பாதம் உண்டான ரீசன் வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கே கோயிலில் வந்துட்டு சாமி கிடையாது, உள்ளே வந்துட்டு பாதத்தை வச்சு தான், ராமரோட பாதம்னு சொல்லி தான் உள்ளே ராமரோட பாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுறாங்க இவ்வளோ நாள். அங்கே வந்துட்டு சாமி கிடையாது, உள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸ் இஸ் நாட் அலோன்ட்டாங்க, வீடியோஸும் நாட் அலோன்ட்டாங்க. வெளியில் பார்த்திங்கனாலே தெரியும், வியூஸ் நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வயசானவங்களாம் ஸ்டெப்ஸில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல். ஏன்னா ரொம்ப வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ மம்மி வரப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களால ஏறி வர முடியாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ராமர் பாதம் வந்ததுக்கு காரணம் வந்துட்டு உங்களுக்கு சைடில் வந்து ஃபோட்டோ ஒன்று அப்டேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அதுதான் ராமர் பாதம்.
காரணம் வந்து அவர் வந்து இலங்கையில் வந்து சீதை வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல், அந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சீதை எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அவர் தேடி வந்தப்ப இலங்கை வந்து எங்கே இருக்குது அப்படின்றத இங்கேருந்து தான் பார்த்தாராம். ஸோ அவர் இங்கேருந்து பார்த்தனால அவரோட பாதம் பட்ட இடம்னால இது வந்து இங்கே ராமர் பாதம் அப்படின்னு சொல்லி அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மையும் கூட. அவங்களால நாங்கள் போய் பார்த்தோம். அது உண்மையானதான். அவர் இங்கே இருந்து பார்த்தனால தான் வந்துட்டு அது ராமர் பாதம் கோயில் சொல்லி வச்சு பூஜை பண்ணுறாங்க. நீங்களும் போனீங்கன்னா இந்த இடத்துக்கெலாம் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. நல்லா இருந்துச்சு. வியூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் பாதி வீடியோஸ் வந்துட்டு நான் செகண்ட் பார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்தெந்த கோயில் போனோம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதில் பாருங்கள்.